ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. மொத்தம் 57 தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவானது நடைபெறுகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக வாரணாசியிலிருந்து செய்தியாளர் ரகுவரன் மற்றும் ஒடிசாவிலிருந்து செய்தியாளர் ஜெனிஃபர் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். முதலாவதாக ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், வாரணாசியை பொறுத்தளவில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ராம், நாம் தற்போது இருக்கக்கூடியது வாரணாசி தொகுதியில் தான் இருக்கிறோம். வாரணாசி தொகுதியில் தற்போது பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றதுனால இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கமாண்டோ படை பாதுகாப்பு, இந்த மாநில போலீசார் பாதுகாப்பு உள்ளிட்ட ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலாம் ஒரு போலீசார் தான் பாதுகாப்பில் இருப்பாங்க. ஆனால் இந்த வாரணாசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாநில போலீசார் 20 பேர் இருக்காங்க. கமாண்டோ போலீசார் ஒரு 4 பேர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்குப்பதிவு காலை 5 மணிக்கு தொடங்கிய நிலையில் அந்த மாதிரி வாக்குப்பதிவு முடிந்து சரியாக தற்போது 7 மணி பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காளர் உள்ளே போயிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏற்பாடுகள் நீங்கள் செய்யணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த போர்டில் போட்டிருக்கு யார் யார் வேட்பாளர் அப்படின்னு போட்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புகைப்படம் போட்டு அவரோட அட்ரஸ் போட்டு அவருடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதே போன்ற காங்கிரஸ் சார்பாக அஜய் ராய் போட்டியிடுகிறார், அவருடைய புகைப்படமும் இருக்கு. போன்ற 7 பேர் தற்போது இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. அதுல 3வது பேரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படம் போட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் இங்கே ஒட்டப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த தொகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஏன்னா இங்கே கடுமையான வெயில் நிலவக்கூடிய சூழல் அப்படி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா போலீசார் பாதுகாப்பில் இருக்காங்க, பந்தல் அமைக்கும் பணி இருக்கு. முதியவர்கள் வந்தால் அவங்க எளிதாக ஏறி செல்வதற்காக அந்த சாய்தளம் கூட அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இந்த வாக்குச்சாவடியிலும் ஒரு மருத்துவ குழு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த மருத்துவ குழுவும் இருக்கிறார்கள். அதே போன்ற தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது, ORS கரைசல் வைக்கப்பட்டிருக்கிறது. கமாண்டோ பாதுகாப்பு படையினர் வாக்குச்சாவடி பகுதியிலும் மற்றும் வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய 100 மீட்டர் பகுதியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரியாக 7 மணிக்கு தற்போது இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க இந்த வாரணாசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1909 வாக்கு மையங்கள் இருக்கிறது. அந்த வாக்குச்சாவடிகள் அனைத்தையும் தற்போது இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த CCTV கேமராவானது பொருத்தப்பட்டிருக்கிறது. CCTV கேமரா பார்த்தீங்கன்னா நேரடியாக இங்கிருந்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது அப்படின்றத நேரடியாக வீடியோ மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் பார்ப்பதற்கான வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராம், கண்டிப்பா ரகுவரன், பிரதமர் போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதியில் என்ன நிலவரம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததா ஒடிசாவிலிருந்து செய்தியாளர் ஜெனிஃபர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஜெனிஃபர், ஒடிசாவை பொறுத்தளவில் 42 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அங்கே இன்றைய தினம் தேர்தல் நடக்குது. குறிப்பா தமிழகத்திலிருந்து சென்ற VK பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தமிழர் முக்கிய முகமா பிஜு ஜனதா தளத்தினுடைய முகமா அறியப்படுறாரு. அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மேலும் கூடுதல் பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறா, விவரங்களை பதிவு செய்யலாம். காலை வணக்கம் ஸ்ரீராம். நீங்கள் சொன்னது போலவே இங்க சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்குது. இன்றைய தேதி ஜூன் 1ஆம் தேதி மொத்தம் 6 தொகுதிகளில் 6 மக்களவை தொகுதிகளில் இங்க வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஏற்பாடுகள் முன்னாடியே செய்யப்பட்டிருந்தது. காலையில மாதிரி வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 7 மணிக்கு முன்னதாகவே நடைபெற்றது. அது போக மற்ற ஏற்பாடுகளும் மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வரிசையில் நிற்பதை பார்க்கலாம். காலை 6 மணி முதலே சிலர் காத்திருக்க தொடங்கினாங்க. மெதுவாக இப்பொழுதுதான் ஒவ்வொருவராக கூட்டம் கூட ஆரம்பித்திருக்கிறது. இந்த 6 குறிப்பிட்ட தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பரப்பளவு இருக்கக்கூடிய தொகுதி. ஆனா மக்களினுடைய வாக்கு எண்ணிக்கை நிறைய மக்கள் பறந்து நிலை கொண்டிருக்கிறதுனால வாக்கு மையங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு வாக்கு மையத்துல குறைவான அளவே வாக்குப்பதிவு நடப்படக்கூடிய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கு. அதனால கூட்டம் அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இங்க மக்களுக்கான குடிக்க
குடிக்கிற நீரும், பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே இருக்கு. நீங்கள் கேட்டது போல பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் வெகு சில பிரச்சனைக்குரிய வாக்கு மையங்களை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரப்படுத்தப்படலை. அடிப்படை தேவையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. அது போக இப்ப வாக்குப்பதிவு மையங்கள்ல மழை வரக்கூடும் இன்று ஒடிஷாவில் பரவலாக அப்படின்னு இருக்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகளாகவும் இந்த பந்தல் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி இங்க ஒடிஷாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடக்கிறதுனால மக்களினுடைய ஆர்வம் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்குன்னு சொல்லலாம். மக்களினுடைய மனநிலையும் இரு தேர்தலுக்குமான ஒரு பகிர்ந்த மனநிலையாக இருக்கிறதை பார்க்கலாம். இங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஜெகத்சிங்பூர் அப்படிங்கிற மக்களவை தொகுதியில தான் நம்ம இருக்கும். இது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களில் பார்க்கும்போது 70% மேல் இருந்தது. ஒடிஷாவிலேயே மிக அதிகமான வாக்குப்பதிவு நடைபெற்ற தொகுதிகளாக இந்த தொகுதிகள் இருக்கு. அதனால இந்த முறையும் நிச்சயமாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது அதிகமாக நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த பகுதி அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸ்ரீராம், கண்டிப்பா ஜெனிஃபர், இறுதிக்கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கு. வாக்காளர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற தொடங்கி இருக்காங்க. நீங்க அது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி ஜெனிஃபர் மற்றும் ரகுவரன். தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7ஆம் கட்ட மக்களவை தேர்தலில் 57 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு தொடக்கம். வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை குறைப்பு. கடைகளில் பயன்படுத்தப்படும் மானியமற்ற சமையல் சிலிண்டர் விலை ₹70.50 குறைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை பிரதமர் மோடி இன்று நிறைவு செய்கிறார். எதையும் காதில் வாங்கும் நிலையில் பிரதமர் மோடி இல்லை என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் தியானத்தில் ஈடுபட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு அவர் தெய்வ பிறவி என்றும் விமர்சனம். எதையும் காதில் வாங்குகிற நிலை அவர் இல்லை. காரணம், நம்மை போல் ஒரு மனிதனாக இருந்தால் அவர் காதிலே விடும். அவர் தெய்வ பிறவி, அதெல்லாம் தெரியாது. டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று ஆலோசனை. திமுக சார்பில் பங்கேற்கிறார் பொருளாளர் TR பாலு. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் 6ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் விடுமுறையை நீட்டித்தது பள்ளிக்கல்வித்துறை. மதுரை, திருச்சியில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு.